air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. இன்றைக்கி தேதி வந்து ஜூன் 9 மண்டே காலையில் ஒரு 6:30 மணி ஆகுது. இன்றைக்கி வந்து யூரோப்பில் வந்து ஏதோ பப்ளிக் ஹாலிடே லீவு. ஜெர்மனியில் இருக்கேன். இங்கேருந்து பக்கத்தில் சுற்றி பார்க்குற மாதிரி இடம் நிறையா இருக்குது. ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நடந்து போகலான்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் இந்த பர்கர் கிங் ஒன்று இருக்குது. இங்கே பர்கர் கிங் இருக்குது. அதில் வந்து ஒரு பாகிஸ்தானி வேலை செய்கிறாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் நேற்று தோணுச்சு சைக்கிள் இருந்தால் கேட்கலாமேன்னு சொல்லிட்டு சைக்கிள் கேட்டேன். இல்லை பஸ்ஸில் போகலாம். அப்புறம் சரி பஸ்ஸில் போகலான்னு யோசித்தேன். அவரும் சொன்னார் பஸ்ஸில் போ அப்படின்னு. பஸ்ஸில் என் கார்டு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். பண்ணலாம், இல்லை பண்ண முடியாமலும் போகலாம், எதுக்கும் கையில் காசு எடுத்துக்குவோம் அப்படின்னாரு. ஒரு 20 யூரோ கையில் காசு எடுத்துக்கிட்டு நான் இப்போ கிளம்பலான் இருக்கேன். அவங்க வந்து பஸ்ஸோட டைமிங்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஆப் ஏற்றி கொடுத்தாங்க. சில கைட்லைன்ஸ்லாம் சொன்னாங்க, இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் பஸ் ஸ்டாப்பு, இதான் மெயின் ஏரியா, இங்கே போனால் நிறையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம் வாங்க. அப்படியே பஸ் ஏறுற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு பேர் வந்து ஆக்ரமன். நம்ம போக வேண்டிய இடம் வந்து HBF முன்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இருக்கிற இடம் வந்து முன்ஸ்டர்லேண்ட் அப்படின்ற இடம். கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துருச்சு. டிக்கெட் எடுத்துட்டேன். என்னோடய ஃபோனில் NFC இருக்குது, அதை வச்சு பே பண்ணி தான் இது பண்ணேன். டிக்கெட் எடுத்தேன். டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா €3.50. ஆனால் நம்ம ஆப்பில் வாங்கினோம்னா €2.31 போட்டிருந்துச்சு. எனக்கு அந்த பாகிஸ்தானி அந்த ஆப் சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால அதில். ஆனால் இது €3.50. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம்ம ஸ்பீடுங்க பஸ்ஸு. கூகுள் மேப்பு எக்ஸாக்டாக காட்டுது அப்படியே. சொன்ன ஸ்டாப்புக்கு வந்து இறங்கியாச்சு. பிகாசோ மியூசியம்ன்ற இடத்துக்கு. இங்கேருந்து மேப்பில் நான் வழி காட்டுது. 600 மீட்டர் நடந்து தான் போகணும். இந்த இடத்தே பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குது. அந்த பஸ்ஸை விட்டு எப்படி இறங்குறதுன்னு தெரில. அங்கேயே ஒரு சுவிட்ச் இருந்துச்சு, பக்கத்தில் இருந்து ஒரு ப்ரெஸ் பண்ணார். அப்போ தான் டோர் ஓப்பன் ஆனிச்சு. அங்கே தெரியுது பார்த்திங்களா, அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான். ஓ, செம்மையாக இருக்கேன். இதோ பாருங்கள். பொதுவாக அந்த ஐஃபோனோட கேமரா டெஸ்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூரோப்பியன் ஸ்டேட்ஸில் தான் நிறைய பண்ணியிருப்பாங்க. அதோட விளம்பரத்துலேயே பார்க்கலாம் நீங்கள். இந்த ஜெர்மனியில் எங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் வோடஃபோனோட விளம்பரத்தை பார்க்கலாம். ஏன்னா இங்கேயும் வோடஃபோன் இருக்குது.
அந்த சைடு ஒரு சர்ச் மாதிரி இருக்குது, அங்கிட்டும் போவோம். நான் தேடி வந்த இடம் இந்த சைடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கிட்டு போய் பார்ப்போம். இது இன்னும் சூப்பராக இருக்குது. இதுதான் நான் தேடி வந்த இடம். எப்படி ஒரு ஐகானிக் பீஸ் மாதிரி இருக்கா. உள்ளே இதோட இன்னும் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் பண்ணுவாங்களா என்னென்னு தெரில. உள்ளுக்குள்ளே செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்குற, கூகுள் மேப்ஸில் பார்க்குறக்கு. 8:30 மணிக்கு தான் ஓப்பன்னு போட்டிருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி பப்ளிக் ஹாலிடே. ஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல, பார்ப்போம். இந்த சிற்பங்களை பாருங்களேன். அந்த இதுக்கு ஒரு கிரவுண்ட் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சைடு போனால் இந்த மியூசியம், அந்த ஸ்ட்ராடா மியூசியம் நான் போனேன்ல அது அந்த சைடு. ஹிஸ்டாரிக்கல் ரத்தூஸ் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது இது. அப்படியே நம்ம வந்துட்டு இந்த சைடில் ஏதோ இருந்தது, அதையும் போய் பார்ப்போம். அதுக்கு கேட் ஓப்பன் ஆகிருக்கு. உள்ளே போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், அங்கேயும் ஒன்று இருக்குது. செம்மையாக இருக்குது எல்லாமே. அதுவும் ஏதோ ஒரு மியூசியம் தான். அதையும் பார்ப்போம். எழுதியிருக்காங்கன்றது புரியல, ஆனால் இந்த இயர் மட்டும் புரியுது. 1946 to 56ன்றது. வேணும்னா இதை கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரை போட்டு படித்து பாருங்கள் என்னன்னு சொல்லி. இன்னும் நிறையா அப்படியே ஒரு சுற்றியே வந்துட்டேன். எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரில. எல்லாமே லாக்கில் தான் இருக்குது. நம்மளும் வேறு புதுசாக இருக்குமா, அதனால் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை வேறு கேட்குறதுக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இடம் இருக்குது, அதே பார்ப்போம் எப்படி இருக்குது. ஓ ஷிட், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு என் மேனேஜர் மெசேஜ் போட்டான், ஏதோ ஆர்டர் நம்பர்னு சொல்லி.
என்னன்னு தெரில. ஒரு தப்பாக எதுவும் போட்டிருக்கானா என்னன்னு தெரில. ஜஸ்ட் இந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடுவோம். வேறு ச்சே, இப்படியாங்க நடக்கணும் நமக்குன்னு. ஐயோ ஐயோ, இடத்த பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். அவ்வளோதான், பாய் சொல்லிக்கலாம். இன்றைக்கி இல்லைங்க, நாளைக்குங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேங்க. 2 இடத்துல ஏற்றி 2 இடத்துல இறக்குறதுங்க. சே போடா பரதேசி. இதுக்கெல்லாம் நம்ம போக முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் காரில் 2 பேர் வந்தாங்க, அவங்க கீ வச்சுருந்தாங்க, திறந்துட்டு உள்ளே போயிட்டாங்க. என்னன்னு தெரியல. கரெக்டாக மணி 9 மணி ஆக போகுது. கரெக்டாக காட்டுது வாட்ச். செம்மையாக இருக்குல்ல. ஒரு மாதிரி பிளர் ஆகுது என் கேமரா. இப்போ க்ளோஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். லேண்ட் யூஸ் மியூசியம் அப்படின்னு போட்டிருக்கு. பீப்புள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க அப்படியே நம்மளும் போய் உள்ளே போய் பார்ப்போம். அங்கே ஒருத்தர் வர்றாரு, அவரை பார்த்தா இந்தியன் மாதிரி தெரியுது. அவர்கிட்ட பேசுவோம். இல்லை ஐ மீன் எனக்கு தெரியாது அதிகமாக. இந்த இடத்துக்கு பேர் வந்து கத்தட்ரல் சர்ச்சுங்களா? இது ஆமாங்க, இது நம்ம இது வந்து முன்ஸ்டர் டைசிஸ். ஓகே, தெரியுங்களா டைசிஸ்? முன்ஸ்டர்னு இந்த இடத்தோட பேர் தெரியும். அதாவது டைசிஸ்னா எங்கள் கத்தோலிக்கத்தில் வந்து மறை மாவட்டங்கள் இருக்கும். ஒரு மறை மாவட்டம் கத்தோலிக்க திருச்சபையில். ஓகே, ஸோ அந்த மாதிரி இது முன்ஸ்டர் வந்து இது ஒரு மறை மாவட்டம், சரிங்களா? முன்ஸ்டர் மறை மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்கு பெரிய கோயில் தான் இது, பெரிய இடம். ஓகே, இந்த இதுதான் மெயின். ஓகே ஓகே, உள்ளே போகலாங்களா? உள்ளே போகலாம். எப்படி போகிறது? இதுதான் மெயின், இதுதான் என்ட்ரன்ஸுங்களா? ஜஸ்ட் டோரை ஓப்பன் பண்ணி போகணுங்களா? எதுவும் சொல்ல மாட்டாங்க? யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க. ஓகேண்ணா. அங்கே ஒரு இடம் இருக்குல்ல, அதுக்குள்ளே உள்ளே போக முடியுங்களா? அங்கே ஒரு அங்கெல்லாம் போக முடியாது. அந்த பில்லர் மாதிரி இருந்தது அந்த சைடு இருந்தது. அங்கே ஒரு சர்ச் இருக்கும் பாருங்க, இதோ அங்கே ரோடு போகும். ஆமாம், அப்படியே போகலாம். இந்த சர்ச்சுக்கு உள்ளே போகலாங்களா? எல்லா சர்ச்சிலையும் போகலாம், எல்லாம் ஓப்பனில் இருக்கும். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அந்த அண்ணா பேர் ஜானாங்க. அவர் வந்து திருவண்ணாமலைக்காரரா. என் ஃபாதருக்கு வந்து படிச்சிட்ருக்காராம். எந்த சர்ச்சுக்குள்ளே வேணாலும் உள்ளே போகலாமா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களாம். எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குமா.
பின்னாடி தெரியுற அந்த சர்ச்சுக்கு போனேன். அங்கே யாருமே உள்ள நுழையில. நமக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அப்படியே வந்துட்டேன். அடுத்து இப்போ இந்த சர்ச்சுக்குள்ளே உள்ளே போய் பார்ப்போம். இது இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே போய் எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம் வாங்க. வந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் பாருங்க. கணபதி இந்தியன் ஓஷன் ரெஸ்டாரண்ட். நைஸ். ஆப்பில் நல்லா ட்ரேஸ் பண்ணுறடா. என்ன பக்கத்தில் இருக்க இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொல்லி சிறியோட சஜஷன்ஸ்லாம் வருது எனக்கு. ஊபர் ஈட்ஸ் மூலியமாக, ஊபர் ஆப் வச்சுருக்கேன். அந்த ஊபர் ஈட்ஸ் மூலியமாக எனக்கு ஒரு சஜஷன் வருது, இந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பில் நாங்கள் யாரையும் ப்ரைவசி ட்ராக் பண்ணுறதில்லன்னு சொல்கிறது தாண்டா நீ. நான் பண்ணுறது ஃபுல்லாக ட்ரேஸ் ஓவர் தான். அப்படியே இங்கே தான் நான் பஸ்ஸில் வந்து இறங்கினேன். இதுக்கு பக்கத்தில் தான். இதுக்கு அந்த சைடு வர்றதுக்கு ஒரு 2 ஸ்டாப்புக்கு முன்னாடி ஒரு நல்ல இடமும் பார்த்தேன். அந்த இடத்தையும் போய் பார்ப்போம் என்னன்றது. இது வந்து பைபிள் மியூசியமாக மன்ஸ்டரோடது. உள்ள ஃபுல்லாக புக்கு ரேக்காக இருக்குது. இந்த லைப்ரரி மாதிரி இருக்குது. Continue on to Bispinghof. எப்படி ஓகே, இதுதான் ஃபைனல் பிளேஸ். இதை பார்த்துட்டு நம்ம வண்டிக்கிட்ட போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையிலைக்கான வேலை இன்றைக்கே வந்துடுச்சு நமக்கு. உங்களுக்கே தெரியும், நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம வழக்கம் போல் நம்மளோட வேலைக்கு கிளம்புவோம்.
இதுக்குள்ளே இன்னும் நிறைய இடம் இருக்கும் போல் சுற்றி பார்க்குறதுக்கு. அதுவும் அங்கே ஒரு மரம்லாம் விழுந்து கிடக்காது, எங்கே எப்போ விழுந்தது என்ன, ஏதோ பழைய காலத்து மரம் போல் நிறைய இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் சுற்றி பார்க்குறதுக்கு. உள்ளுக்குள்ளார செம்மையாக இருக்குது. இது ஏதோ பொட்டானிக்கல் கார்டன் போல், ஐ திங்க் அப்படி தான் போட்டிருக்கீங்க. சப்பாத்தி கள்ளி சாம்பகத்தாழன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அதை வந்து சோத்து கத்தாழன்னு சொல்லுவோம், அலோவேரா. இது வந்து பாம் ட்ரீ, நம்ம பனை மரம்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஒரு சின்ன புல்லுக்கு கூட போர்டு வச்சுருக்காங்க, எல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்றது மாதிரி. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, வாழை மரம். அப்புறம் நம்ம ஒரு குளத்துலலாம் இந்த செடி மலர்ந்துருக்கும். நிறையா ஆற்றுங்கள்லாம் இருக்கும் அந்த செடி, ஆறுங்கள்லாம். ஓகே, இந்த ட்ரிப்பை இதோடு முடிச்சுப்போம். எனக்கும் கால் வலிக்குது நடந்து. ஸோ வீட்டுக்கு கிளம்புவோம். சரி, ட்ரக்குக்கு கிளம்புவோம். போயிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். இங்கே இருக்க இந்த 3 பூச்செடியுமே நம்ம ஊரில் இருக்குது. இதுவும் இருக்குது, செம்பருத்தி, அப்புறம் இதுவும் இருக்குது. இது வந்து ரோட்டோரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கும் இந்த பூச்செடி. பொட்டானிக்கல் நேம், பள்ளிக்கூடத்தில் படித்தது இதெல்லாம். அப்புறம் முக்கியமான ஒரு இது அங்கே பார்த்திங்கன்னா அது கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆமணக்குன்னு சொல்லுவாங்க, இந்த விளக்கெண்ணெய் வர்றது அந்த செடி அதாங்க அது. இந்தியன் ஸ்பீசிஸும் இருக்குது இங்கே. அப்புறம் அது இன்னும் மஞ்சள் செடி மாதிரி இருக்கு, ஆனால் பச்சையாக இருக்கும் மஞ்சள். இது என்னவோ இந்த கலரில் இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் ஒரு செடி வேறு லெவலாக இருக்கே.
இங்கே பாருங்க, வாழைக்கோளத்தில் இது என்ன தெரியல. கடலை செடிங்க, கக்கா மக்கா, சில்லி, மிளகா, பருத்தி, வா வா வா, பஞ்சு, காட்டன். இதுவும் நம்ம ஊரில் இருக்குது. இந்த பூச்செடிங்களும். புளிய மரம், இங்கே பாருங்க, புளிய மரம். அப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவும் இல்லை. வாழை நல்லா தார் விட்டுருக்கு. இது பாருங்களா, இதுதான் அதிசயமாக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? மாங்கன்று மாதிரி இருக்கு. இல்லை, குச்சிவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, குச்சிவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அடா அதுங்க. ஆமாங்க, இதுதாங்க அது. தெரியுதா? இந்த இலையை பாருங்க, தெரியும், விவசாயிங்களுக்கு தெரியும். கரும்பு,